பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக பூர்த்தி செஞ்சிருச்சு சார். இந்த கரப்ஷன் கேஸ்ல வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வேலை சார். இந்த அரசியல்வாதிங்க வந்து மேடைக்கு வந்து பெரிய வாய்ச்சவடால் அடிச்சுட்டு போயிடலாம், அது பார்லிமெண்ட்ல அடிக்கலாம், சட்டமன்றத்துல வாய்ச்சவடால் அடிச்சுட்டு போயிடலாம். என்ன மதுரை வேற சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டா காரை வெளிய எடுக்கணுமா? வட்டம் மாவட்டம் ரவுண்டு உருண்டை நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸோ அல்லது சிபிஐயோ என்சிபியோ ஒரு ஆள் இதுவரை கன்விக்ஷன் வாங்கியே கொடுக்கல இந்த 12 வருஷத்துல. என்ன வானளாவிய அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஏஜென்சிகளாலேயே முடியல. என்னடி இப்படி கத்தின்னு இருக்கா? 4 பேர் சேர்ந்து 2 தட்டு தட்டப்படாதோ? சத்திரியனா இருக்கிறத விட சாணிக்கனா இருக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, இப்படி சொல்லி 4 பிள்ளைகளை பத்ததான் மிச்சம் இருக்குது. என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்னா இவர்கள் சும்மா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதை பேசிட்டு போயிட்டாரா, இல்ல நிஜமாலுமே இவங்களுக்கு வந்து தப்பு செய்த திமுகவினரை வந்து தண்டிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருக்கா? நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து விலகுறேன். போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விலக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா சார். 3 துறையினுடைய கோப்புகள், அந்த 3 துறையினுடைய கோப்புகளை சிஎம் பார்வையிடுறாரு. அதுல பயப்படுற அளவுக்கு பயங்கரமான பூதாகரமான விஷயமே உள்ள இருக்குதுன்னு வச்சுப்போம். நீ ஒரு மொல்ல மாதிரி, நான் ஒரு முடிச்சவுக்கு. இப்ப சீன் போட்டான் பார்த்தல, இதை விட என்ன தகுதி வேணும்? ஆமா, துறை டைரக்டரா இருந்திருப்பாங்கல்ல, அந்த துறையில சூப்பரண்டன்ட், சூப்பர்வைசரு, ஏஇ அப்படின்னு வரிசைக்கா மேல இருந்து ஐஏஎஸ்ல இருந்து அட்டெண்டர் வரைக்கும் இருந்திருப்பாங்கல்ல. கரெக்ட். அவங்களுக்கு தெரியாம சார் ஊழல் நடக்கும். பத்தி எல்லாம் விலாவாரியா எடுத்து சொல்லிட்டாரு. சாராய கடையில இருந்து சட்டசபை வரைக்கும் ஒரு சரித்திரமே கொடுத்துட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும். போடுவாரா? அதிகாரிகள் கையில் போடுவாங்களா? அதிகாரிகள் யார் பேர்ல டெண்டர் வரும்? அதிகாரி தான் போடுவாங்க. அப்ப ஆளுங்கட்சி எதிர்கட்சியை பார்த்து உங்களை நான் தூக்கி விடுகிறேன்னா முதல்ல அதிகாரியை தூக்குங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? கருப்பு பணம். இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பயந்துகிட்டே இருந்த நல்ல சந்தர்ப்பத்துல நீங்க வந்துட்டீங்க. சட்டமன்றத்துக்குள்ள இருந்தா எதுவுமே புரியாது. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஏன்னா எதுக்கு பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்னு தெரியாம பேசுறத கேட்கறதே கொஞ்சம் மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயி போச்சு. எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். தாவேக்காவை சார்ந்தவங்களும் சரி, தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் சரி, முட்டு கொடுக்கிறோம் பேர்ல முட்டி தைகிற அளவுக்கு முட்டு கொடுக்கறது.